ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சிலபஸ் வைஸில் ஃபஸ்ட்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது செகண்ட் டாபிக். இது தொடரும் தொடர்பு அறிதல் இருக்கு இல்லையா? ஸோ அதில் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். ஸோ இது தனித்தனியாக டெஸ்ட் வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 50 கொஷின் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு 50 கொஷனுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, பன்மொழி புலவர் என்ற அடைமொழியால் கூறப்படுபவர் யார்? பன்மொழி புலவர் என்ற அடைமொழியால் கூறப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, கா. அப்பாத்துரை. செகண்ட் கொஸ்டின், முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படும் நூல் எது? முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, குறுந்தொகை. தேர்ட் கொஸ்டின், இந்தியா என்ற வார பத்திரிகைக்கு ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? இந்தியா என்ற வார பத்திரிகைக்கு ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். ஃபோர்த் கொஸ்டின், தமக்கென வாழா பிறருக்கு உரியாளன் என்னும் அடியால் அறிய வரும் நூல் எது? தமக்கென வாழா பிறருக்கு உரியாளன் என்னும் அடியால் அறிய வரும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, புறநானூறு. ஃபிஃப்த் கொஸ்டின், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடப்பட்ட நூல் பெயர் எவருக? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடப்பட்ட நூல் பெயர் கூறுக. சரியான விடை ஆப்ஷன் சி, பெரிய புராணம். சிக்ஸ்த் கொஸ்டின், திருமுறைகளை தொகுத்தருளுமாறு வேண்டியவர் யார்? திருமுறைகளை தொகுத்தருளுமாறு வேண்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜராஜ சோழன். செவன்த் கொஸ்டின், சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதியார். எய்த் கொஸ்டின், ஔவைக்கு நெல்லிக்கனியை ஈந்தவன் யார்? ஔவைக்கு நெல்லிக்கனியை ஈந்தவன் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அதியமான். நைன்த் கொஸ்டின், பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பாரதிதாசன். டென்த் கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படும் நூல் எது? தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி, தாயுமானவர் பாடல்கள். 11வது கொஸ்டின், வள்ளலார் என்ற தொடரால் குறிக்க பெறும் சான்றோர் யார்? வள்ளலார் என்ற தொடரால் குறிக்க பெறும் சான்றோர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராமலிங்க அடிகள். 12வது கொஸ்டின், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியவர் யார்? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருவள்ளுவர். 13வது கொஸ்டின், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் யார்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாவேந்தர் பாரதிதார். 14வது கொஸ்டின், நரைமுடித்து சொல்லால் முறை செய்த அரசன் யார்? நரைமுடித்து சொல்லால் முறை செய்த அரசன் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கரிகால சோழன். 15வது கொஸ்டின், கற்கே நன்றே கற்கே நன்றே பிச்சை புகினும் கற்கே நன்றே என்று பாடியவர் யார்? கற்கே நன்றே கற்கே நன்றே பிச்சை புகினும் கற்கே நன்றே என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, ஔவையார். 16வது கொஸ்டின், கிறித்துவ கம்பர் என்று புகழ பெற்றவர் யார்? கிறித்துவ கம்பர் என்று புகழ பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை. 17வது கொஸ்டின், மகாகவி என குறிக்கப்படும் சான்றோர் யார்? மகாகவி என குறிக்கப்படும் சான்றோர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதியார். 18வது கொஸ்டின், மனநூல் என்று சிறப்பிக்க பெறும் நூல் எது? மனநூல் என்று சிறப்பிக்க பெறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, சீவக சிந்தாமணி. 19வது கொஸ்டின், கவிமணி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? கவிமணி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேசிக விநாயகம் பிள்ளை. 20வது
அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என கூறியவர் யார்? அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார். 21வது விஷயம், அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பெயர் தருக. திருத்தொண்டர் புராணம். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பெயர் எது? திருத்தொண்டர் புராணம். சரியான விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம். 22வது ஸ்ட்ரெயின், புரட்சி கவிஞர் என அழைக்கப்படும் சான்றோர் யார்? புரட்சி கவிஞர் என அழைக்கப்படும் சான்றோர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். 23வது விஷயம், நம்பியாரூரன் எனப்படுபவர் யார்? நம்பியாரூரன் எனப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சுந்தரர். 24வது விஷயம், செக்குழுத்த செம்மல் என பாராட்ட பெறுபவர் யார்? செக்கெழுத்த செம்மல் என பாராட்ட பெறுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி வ.உ. சிதம்பரம் பிள்ளை. 25வது விஷயம், நீதி நூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? நீதி நூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள். 26வது விஷயம், மாதனுபங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? மாதனுபங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். 27வது விஷயம், கவியோகி என்ற சொல் யாரை குறிக்கும்? கவியோகி என்ற சொல் வந்து யாரை குறிக்கும்? சரியான விடை ஆப்ஷன் சி சுத்தானந்த பாரதி. 28வது விஷயம், உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்று போற்றப்படும் நூல் எது? உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்று போற்றப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 29வது விஷயம், முதற்பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? முதற்பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர். 30வது விஷயம், சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மா.பொ. சிவஞானம். 31வது விஷயம், தாயுமானவர் விஜய ரகுநாத சொக்கநாதரிடம் எந்த பணியில் இருந்தார்? தாயுமானவர் விஜயகுருநாத சொக்கநாதரிடம் எந்த பணியில் இருந்தார்? சரியான விடை ஆப்ஷன் சி அரசு கணக்கர். 32வது விஷயம், வான்புகழ் கொண்ட பெருந்தகையார் யார்? வான்புகழ் கொண்ட பெருந்தகையர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி திருவள்ளுவர். 33வது விஷயம், ஈரடி வெண்பா என போற்றப்படும் நூல் எது? ஈரடி வெண்பா என போற்றப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள். 34வது விஷயம், 63 புராணம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? 63 புராணம் என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். 35வது விஷயம், உன் சீரிலமை திறமியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே இவ்வடியை பாடியவர் யார்? உன் சீரிலமை திறமியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே இவ்வடியை பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மனோன்மணியம் சுந்தரனார். 36வது விஷயம், காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய புகழுக்குரியவன் யார்? காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய புகழுக்குரியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பேகன். 37வது விஷயம், தொண்டர் சீர் பரவுவார் என பாராட்டப்படும் சான்றோர் பெயர் கூறுக. தொண்டர் சீர் பரவுவார் என பாராட்டப்படும் சான்றோர் பெயர் கூறுக. சரியான விடை ஆப்ஷன் சி சேக்கிழார். 38வது விஷயம், பசித்திரு தனித்திரு விழித்திரு என்னும் தாரக மந்திரத்தை முதலில் மக்களுக்கு போதித்தவர் யார்? பசித்திரு தனித்திரு விழித்திரு என்னும் தாரக மந்திரத்தை முதலில் மக்களுக்கு போதித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ராமலிங்க அடி. 39வது விஷயம், முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி கி.ஆ. பெ. விஸ்வநாதம். 40வது விஷயம், உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி சுரதா. 41வது விஷயம்,
சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பாரதியார். 42வது கொஸ்டின், நாமக்கல் கவிஞர் என்ற தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? நாமக்கல் கவிஞர் என்ற தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, வே. ராமலிங்கம் பிள்ளை. 43வது கொஸ்டின், தீதும் நன்றும் பிறர் தர வாராய் கூற்றை சொன்ன புலவர் யார்? தீதும் நன்றும் பிறர் தர வாராய் கூற்றை சொன்ன புலவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கணியன் பூங்குன்றனார். 44வது கொஸ்டின், அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பெயர் தரணும். சோ ராமகாதை. ராமகாதை. இது வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, ராமாயணம். 45வது கொஸ்டின், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கணியன் பூங்குன்றனார். 46வது கொஸ்டின், உலக பொதுமறை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? உலக பொதுமறை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருக்குறள். 47வது கொஸ்டின், பண்டிதமணி என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் தமிழ் சான்றோர் யார்? பண்டிதமணி என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் தமிழ் சான்றோர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, மு. கதிரேச செட்டியார். 48வது கொஸ்டின், சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ராபி சேதுப்பிள்ளை. 49வது கொஸ்டின், 96 வகை சிற்றிலக்கியங்கள் குறிப்பிடும் நூல் எது? 96 வகை சிற்றிலக்கியங்களை குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சதுரகராதி. 50வது கொஸ்டின், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என யார் யாரை பாராட்டினார்? நீடிதுயில் நீக்க பாடி வந்த நிலா என யார் யாரை பாராட்டினார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியை வந்து பாரதிதாசன் வந்து பாராட்டியிருப்பார். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.